ஒரே கட்டளையில் தந்தையை மதித்தும் தாயை காப்பாற்றியும் பரசுராமர் எப்படி இரண்டையும் சாதித்தார்? உங்களுக்கு பரசுராமர் பிடிக்குமென்றால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பரசுராமரின் மாத்ருபக்தியும் கடமையுணர்வும் இந்தக் கதையில் ஆழமாக வெளிப்படுகிறது. பண்டைய காலத்தில் தவத்தின் ஒளியில் வாழ்ந்த ஜமதக்னி முனிவர். ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி தனது மன தூய்மையாலும் தவப்பலத்தாலும் ஆற்றிலிருந்து வெறும் மணலை கொண்டு குடம் செய்து அதில் நீர் எடுத்து வரும் அரிய சக்தி பெற்றிருந்தாள். ஒருநாள் அவள் வழக்கம்போல் ஆற்றில் நீர் எடுக்க சென்றபோது வானில் சென்ற கந்தர்வனின் நிழல் நீரில் பிரதிபலித்தது. அந்த நிழலை கண்டவுடன் அவள் மனம் ஒரு கணம் சலனமடைந்தது. அந்த சிறிய சலனம் கூட அவளின் தவப்பலத்தை பாதித்து மணல் குடம் கரைந்தது. அதே சமயம் தன் ஆசிரமத்திலிருந்த ஜமதக்னி முனிவர் தன் யோக சக்தியால் நடந்ததை அறிந்தார். அவரின் முகம் கோபத்தால் எரிந்தது. அவருக்கு அது ஒரு தவறு மட்டுமல்ல, தவத்தின் தூய்மையில் ஏற்பட்ட ஒரு களங்கம். அவர் தனது மகன்களை அழைத்தார். "உன் தாயை கொல்" என்று கடுமையாக உத்தரவிட்டார். அவன் உடனே வாளை எடுத்தான். அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? மேலும் காண கீழே உள்ள வீடியோவை கிளிக் செய்து பாருங்கள்.